சாய் குக்கிங் டைம் சேனலில் கார போலி செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. பாருங்கள், 1/2 கிலோ மைதா மாவு எடுத்து கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. எண்ணெய் ஊற்றி நல்லா உங்களுக்கு தளர்த்தியாக பசஞ்சிக்குங்க. இது போல் கொஞ்சம் கெட்டியாக பசையக்கூடாது. இதுக்கு கொஞ்சம் தளர்த்தில் போலி தட்டுனா நல்லா அழகாக வரும். இதே போல் பசஞ்சு வச்சுக்கோங்க. தனித்தனியாக உருட்டி வச்சுருக்கோம். அது அப்படி இருக்குது. அதுக்கு உள்ளே வைக்கிற ஸ்டஃப்பிங் கேரட் துருவி வச்சுருக்கோம். வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இதில் இருக்குது. உருளைக்கிழங்கை மசிச்சு வச்சுருக்கோம். வேக வச்சு நல்லா கொண்டிருக்கு பாருங்கள், நல்லா கெட்டியாக இவ்வளோ வச்சுருக்கோம். இது வாங்க, வானலில் எண்ணெய் ஊற்றி இதெல்லாம் வணக்க போகிறோம். இதில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டுக்கணும். இதில் பொடியாக நறுக்கினா வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டுக்கணும். நல்லா வணக்கணும். கேரட்டு போட்டுக்கோங்க. இதை கொஞ்சம் நேரம் வணக்கணும். இது தேவையான உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் ரெண்டும் போட்டுக்கணும். இந்த உருளைக்கிழங்கை மசிச்சு வச்சது போட்டு இதை பாருங்கள். இதே போல் இந்த உருளைக்கிழங்கு, இந்த கேரட்டு, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் எல்லாம் சேர்ந்து இது மாதிரி ஒரு கலவையாக வந்துருச்சு பாருங்கள். கலராக இருக்கும், பார்க்கவும் நல்லாயிருக்கும். இது அவ்வளோதான். உப்பும் போட்டுருக்கோம். உருளைக்கிழங்கு மட்டும் நல்லா மசிச்சு இதில் போட்டாச்சு. ஸ்டஃபிங் ரெடி கார போலிக்கு. அப்படியே உருட்டி வந்துருச்சு பாருங்கள். எல்லாமே உங்களுக்கு அவ்வளோதாங்க. இறக்கிட வேண்டியதான். காரம் கலந்து எடுத்து காட்டுட்டேன். இங்கே பாருங்கள், இதே போல் இந்த மாவு எடுத்து தட்டிக்கோங்க. இதில் இந்த உருளைக்கிழங்கு, கேரட்லாம் மசிச்சோம்ல, அதை இப்படி வச்சுக்கோங்க. இதில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மாவு இருக்கிறத இப்படி எடுத்து போட்டுடலாம். இது எடுத்து போட்டுட்டு இது உருட்டிக்கோங்க. இது வச்சு கையில் எண்ணெய் தொட்டுக்கோங்க. நல்லா உங்களுக்கு வரும். ரொம்ப மெலிசாக சைடு வேணும். முதல்ல 1/2 கிலோ மாவு எடுத்து பசஞ்சு வச்சுக்கோங்க. மைதா மாவு, உப்பு, மஞ்சத்தூள், எண்ணெய் ஊற்றி நல்லா தளர்த்தியாக பசஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கேரட்டு துருவி வச்சுங்க. வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு பொடி பொடியாக நறுக்கி வச்சுங்க. கேரட் துருவி வச்சதை அடுப்பில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம் பருப்பு போடுங்க. கேரட்டு, பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா வணக்கி விட்டு உருளைக்கிழங்கு மசிச்சு அதில் போடுங்க. உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போடுங்க. நல்லா குழன்னு வரும். அதுக்கப்புறம் அதை நீங்கள் உருட்டி
எல்லாத்தையும் நல்லா உருண்டை வந்து அதை நான் தட்டில் ஊற்றி வச்சுக்கோங்க. மைதா மாவை எடுத்து தட்டி ஒரு பிளாஸ்டிக் கவர்லேயோ இல்லை ஒரு வாழை இலையிலையோ தட்டி இந்த ஸ்டஃபிங் உள்ளே வச்சு மூடி மூடி நல்லா உங்களுக்கு மாவு பிசையறதுல தான் இருக்குது. நீங்கள் நல்லா பிசைஞ்சிங்கன்னா அந்தளவுக்கு போலி பொறுமையாக சாஃப்டாக இருக்கும். நல்லா இழுத்து இழுத்து இது தட்டுனா அப்படி இழுத்தா நல்லா வரும். அதே போல் இது தாங்க கார போலி. இப்படி தான் உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.